பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் இன்னல்கள் தீர்ந்து வேண்டுதல்கள் யாவும் பலிக்கும் என்பது நம்பிக்கை. அதேபோல் மாத சிவராத்திரி தினத்தன்றும் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் எண்ணற்ற பலன்களை பெறலாம் என்பதை அடுத்து சிவராத்திரி விரத மகிமை குறித்து பார்க்கலாம். மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருகின்ற தினத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாகும். பிரதோஷம் சிவராத்திரி இரண்டுமே சிவபெருமானுக்கு உரிய தினமாகும். இந்நிலையில் கார்த்திகை மாதத்தில் சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருகின்ற போது பல மடங்கு பலன்களையும் வழங்கக்கூடிய தினமாகவும் இருக்கின்றது. கார்த்திகை மாத தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து சிவபெருமானை வணங்கி உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். இந்த பிரதோஷம் புதன்கிழமை தினத்தில் வருவது மிகவும் விசேஷமானதாகும். அரிய புதன் சொக்கரேன ஆலவாய் அமர்ந்தார் என்று கூறப்படுவதை அடுத்து பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வருவது சிறப்பாக கருதப்படுகின்றது. பிரதோஷ தினத்தன்று மாலை 4 மணி முதல் 7 மணி வரை அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சோமசுக் பிரதர்ஷனம் செய்து வணங்க வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. இந்நிலையில் மாத சிவராத்திரி தினமும் இன்று கொண்டாடப்படுவது சிறப்பாக கருதப்படுகிறது. அதையடுத்து பிரதோஷ விரதமும் சிவராத்திரி விரதமும் சேர்ந்து இருப்பது இரட்டிப்பு பலனை கொடுக்கும். நந்தி தேவர் மற்றும் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பால், பன்னீர், தேன், தயிர், இளநீர் போன்ற அபிஷேக பொருட்களை வழங்க வேண்டும். மேலும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வெல்லம் கலந்த அரிசியை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். காராம் பசுவின் கறந்த பாலை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலை, சங்கு பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மிருத்யுஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாய தே நமக. இம்மந்திரத்தை சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டும்போது 11 முறை கூறி வழிபட பிற உயிர்களுக்கு அறியாமல் செய்த தீங்கினால் ஏற்பட்ட பாவங்கள் நீங்கும். தேய்பிறை பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வதால் அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும். சிவராத்திரியில் விரதம் இருப்போருக்கு நினைத்த காரியங்கள் கைகூடி பொருளாதார முன்னேற்றம் அடைந்து அனைத்து வளங்களும் கிட்டும். வேண்டுதல்கள் எல்லாம் தடையின்றி நிறைவேறும். இந்நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் கிரகத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். மேலும் பூர்வ ஜென்ம வினைகள், பெண்ணால் ஏற்பட்ட சாபம் போன்றவைகள் நீக்குவதுடன் துரோகத்தால் ஏற்பட்ட பாவங்களையும் நீக்கும் என விரதமாலை எனும் பண்டைய நூல் கூறுகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பொருள் வரவு ஏற்படும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். பிரதோஷ நேரத்தில் அனைத்து தேவர்களும் சிவபெருமானை தரிசனம் செய்திட வருவதால் அவைகளையும் தரிசித்த புண்ணியத்தை பெறலாம். இறுதியில் அனைத்து பாவங்களும் நீங்கி சிவபெருமானின் திருவடியை அடைந்து முக்தி பெறலாம். மாத சிவராத்திரி பிரதோஷம் ஆகிய இரண்டும் இணைந்து வருகின்ற நாளில் சிவபெருமானை வணங்குவதால் தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைத்திடும் நிலையில் சிவபெருமானுக்கு விருப்பமான ருத்ராட்ச மாலை அணிந்து வழிபடுவதும் ருத்ராட்சங்களை தானம் செய்வதும் மகத்தான புண்ணியங்களை கொடுக்கும்.